வணக்கம் நண்பர்களே. நீங்க நல்லவரா இருக்கீங்களா? அதே மாதிரி எல்லாருக்கும் உதவிட்டே இருக்கீங்களா? ஆனா ஏன் சிலர் உங்களை எப்பவுமே மதிக்கிறதே இல்லை? அது ஏன் சிலருக்கு மட்டும் அனைவருக்கும் மரியாதை கொடுத்தாலும் நீங்க மரியாதை என்பது வயதால எல்லாம் வரதே கிடையாது. வயதானவங்களுக்கு தான் மரியாதை கொடுக்கணுங்கிறதும் கிடையாது. சில மனவியல் காரணங்களால் தான் அது வருது. அதனால நாம அதை பற்றி தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். இந்த மாதிரி டெய்லி உங்களுக்கு ஒரு சைக்காலஜிக்கல் ஃபேக்ட்ஸ் வேணும்னா உங்களோட மைண்ட் வித் சதீஸை நீங்கள் லைக் அண்ட் ஃபாலோ பண்ணிட்டு நீங்கள் அப்படியே சப்ஸ்கிரைப்பும் பண்ணிக்கோங்க. இதில் பார்ட் 1 என்னன்னு கேட்டிங்கன்னா, ரெஸ்பெக்ட் அப்படின்னா என்ன அப்படின்னு நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அது மரியாதை ஒரு பயத்தினால வருதுன்னு நினச்சிட்டு இருக்கீங்களா? அப்படியெல்லாம் கிடையவே கிடையாது. மற்றவங்க உங்களோட மதிப்பை உணர்வது தான் உங்களுக்கு அது உண்மையான மரியாதையே. இதில் பார்ட் 2 என்னன்னு கேட்டிங்கன்னா, ஏன் மரியாதை குறைஞ்சிக்கிட்டே வருது? அது எல்லாத்தையும் நீங்கள் மகிழ்விக்க முயற்சிக்கிறீங்க பார்த்தீங்களா? அது ரொம்ப ரொம்ப தப்பு. அது பீப்புள் ப்ளீஸிங்னு சொல்கிறாங்க. அது பார்த்தீங்கன்னா, அந்த மாதிரி பீப்புள் ப்ளீஸிங் உங்களுக்கு அதிகமாகிற டைமில் நீங்கள் உங்களோட மதிப்பை சாதாரணமாக அவங்க உணர ஆரம்பிச்சிடுறாங்க. அதை எடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க. அதனால நீங்கள் அந்த மாதிரி பண்ணாதீங்க. இதில் பார்ட் 2 என்னன்னு கேட்டிங்கன்னா, இல்லைன்னு சொல்ற முடியாது. அதாவது நீங்க எல்லாத்துக்கும் சரி சரின்னு சொல்லிட்டு இருந்தீங்கன்னா உங்களோட நேரத்தை உங்களோட நேரத்தையும் சரி உங்களோட மதிப்பையும் சரி அவங்க குறைச்சி எடை போட ஆரம்பிச்சிடுறாங்க. உங்களுக்கு தேவைங்கிற இடத்துல நீங்க இல்லைன்னு சொல்லி பழகுங்க. அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம். அடுத்தது செல்ஃப் ரெஸ்பெக்டே இல்லாதது. நீங்க உங்களையே மதிக்கலைன்னு வைங்க, மற்றவங்க எப்படி உங்களை மதிக்க ஆரம்பிப்பாங்க? அதனால நீங்க ஃபர்ஸ்ட் உங்களை மதிக்க கற்றுக்குங்க. அப்போ தான் மற்றவங்க உங்களை மதிக்கவே ஆரம்பிப்பாங்க. இதில் பார்ட் 3 என்னன்னு கேட்டிங்கன்னா, மரியாதை பெற ஒரு 5 வழிகள். அதாவது நீங்கள் தெளிவாக எப்பவுமே பேசணும். பேசுகிறதுல தெளிவு ரொம்ப ரொம்ப முக்கியம். தேவையான இடத்துல எப்பவுமே இல்லைன்னு சொல்ல ஃபஸ்ட்டு கற்றுக்குங்க. எல்லாத்துக்கும் சரின்னு மட்டும் சொல்லிடாதீங்க. உங்களோட நேரத்தை ஃபஸ்ட்டு மதிக்க கற்றுக்கங்க. அப்போ தான் மற்றவங்க உங்களோட நேரத்தையும் மதிப்பாங்க. வாக்குறுதியை எப்பவுமே நீங்கள் கொடுக்குற வாக்குறுதியை எப்பவுமே காப்பாற்ற கற்றுக்குங்க. அது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். உங்களோட எல்லைகளை நீங்களே பாதுகாத்து கொள்ளுங்க. உங்களுக்கு தகுந்தான ஒரு பவுண்டரிஸை கிரியேட் பண்ணி அதுக்குள்ளேயே நீங்கள் கரெக்டாக வாழ கற்றுக்கங்க. இதில் பார்ட் 4 என்னன்னு கேட்டிங்கன்னா, மரியாதை மற்றும் பயம். அதாவது சிலர் பயத்தை எப்பவுமே மரியாதைன்னு நினச்சிக்கிறாங்க. மற்றவங்களை பார்த்து பயப்படுறது ஒரு மரியாதையே கிடையாது. ஆனா இதுல உண்மையான மரியாதை எப்படி வருதுன்னு தெரியுமா? அவங்களோட நம்பிக்கையிலிருந்து தான் வருது. நீங்க வச்சிருக்கிற நம்பிக்கை தான் உங்களுக்கு உண்மையான மரியாதையே. இதுல நான் ஃபைனலா உங்களுக்கு என்ன சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, மரியாதை எப்பவுமே கேட்டு பெற முடியாது. நீங்க சொல்லி சொல்லி தான் மரியாதை வரணுங்கிறது கிடையவே கிடையாது. உங்களோட செயலில் தான் அது பெறவே முடியும். நீங்க எப்படி நடந்துக்கிறீங்களோ அதை பொறுத்து தான் உங்களோட மரியாதையும் வரும். நீங்க முதல்ல உங்களை நீங்களே மதிக்க கற்றுக்குங்க. அப்போ தான் பின்னாடி உலகம் உங்களை ஆட்டோமேட்டிக்காக மதிக்க ஆரம்பிக்கும். அதை ஃபஸ்ட் நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி டெய்லி உங்களுக்கு ஒரு சைக்காலஜிக்கல் ஃபேக்ட்ஸ் வேணும்னா உங்களோட மைண்ட் வித் சதீஸை நீங்கள் லைக் அண்ட் ஃபாலோ பண்ணிட்டு அப்படியே நீங்கள் சப்ஸ்கிரைப்பும் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.